சரி. 42வது XY எனும் இரு சர்வசம கொள்ளளவுகள். சர்வசம கொள்ளளவுன்னா இது C இருந்தா இதுவும் மின் அடிக்கும், நமக்கு C அடிக்கும். சரிதானே? ரெண்டுமே நமக்கு C அடிக்கும். அதாவது கொள்ளளவு வந்து சமனாയിരിக்கும். உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு ஒரு திறந்த ஆளி கேயுடன் ஒரு கம்பியினால் இணைக்கப்பட்டுள்ளன. சரியா? தொடக்கத்தில் கொள்ளளவு எக்ஸிட்க்கு ஓரேற்றம் Q வழங்கப்படும். அப்ப உண்மையாவே Q வழங்கப்படுதுன்னு சொன்னா இது உண்மையா இருந்திருக்கும், ஒரு அழுத்தம் இருந்திருக்கும். அந்த அழுத்தம் உண்மை என்ன வரும்? அப்ப உண்மையாவே Q சமன் CV இருந்திருக்கும் ஆரம்பத்துல. சரியா? இதுல இது நான் தான் போட்டது. அப்ப C இது அந்த இடத்துல அழுத்தம் எப்படி தெரியும்? V இருந்திருக்கும். ரெண்டு தான் அடுத்திருக்கும். அப்ப என்ன சமன்பாடு வருமாண்டா? தந்தது ஒன்றே ஒன்றுதான் Q மடங்கு தந்திருக்கும். சரிதானே? ஓகே. தொடக்கத்தில் கொள்ளளவு சரி, அதே வேளை வை ஏற்றப்படாமல் இருக்குது. அப்ப இதுல ஒன்றுமே இல்லை, இதுல ஒரு ஏற்றவும் இல்லைன்னு சொன்னா இதுக்குள்ள அழுத்தம் இருக்குமான்னு கேட்டா அழுத்தம் இல்லை. அப்ப இதுல அழுத்தம் வந்து 0 வரைக்கும் ஆரம்பத்துல. ஆளி மூடப்பட்ட பின்னர் இந்த K என்ற ஆளி வந்து இப்ப என்ன செய்யப்படுது? மூடப்படுது. இப்ப இங்க சைபர் வோல்டேஜ், சரியா? இங்க சைபர் வோல்டேஜ் இருந்துச்சுன்னா உண்மையாவே இது தொடுத்த தலையில நடக்கும். இங்க இருந்து சார்ஜ் கொஞ்சம் இதுக்கு மாறும். சரியா? அப்ப இங்க ஒரு சார்ஜ் வந்து இங்க இதுக்கு மாறும். இதுக்கு மாற 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 எந்த அடிப்படையில மாறும்னுச்சுனால், எந்த அடிப்படை மாறும்னா இந்த கொள்ளளவுக்கு ஏற்ற மாதிரி தான் இது மாறும். சரியா? இந்த கொள்ளளவும் சமனாகிறதுனால, சரியா, இந்த கொள்ளளவும் சமனாகிறதுனால என்ன நடக்கும்னா இதுல இருந்து அறவாசி ஏற்றுதல் இதுக்கு போகும். சரியா? உதாரணத்துக்கு நான் இப்படி சொன்னேன், இந்த வளத்தை வைக்கிற புள்ளிக்கு ஒரு அழுத்தம் வைக்கிறாங்க, கோணத்துக்கு பொருள் வைக்கிற ஒரு அழுத்தம் தான் V0 எடுத்துட்டா இந்த இது வந்து ஆரம்பத்துல. சரியானே? இந்த V0 வந்து எப்ப வரும்னுச்சுன்னா ஆளியை மூடினதுக்கு வரும். இதுக்கு குறுக்கே V0 தான் வரும், இதுக்கு குறுக்கே V0 தான் வரும். அதை ஒத்துக்கிறீங்களா நீங்க? அப்ப என்ன செஞ்சிருப்பா இதுலயும் ஒரு ஏற்றம் நமக்கு வந்துடும். சரியாவே? ஆனா உண்மையா பாத்தீங்கன்னா இந்த Q ஏற்றம் தான் என்ன செய்ய போகுது? மொத்தமாவே இருக்க போகுது. இப்ப Q வந்து மாறப்படாது. ஆரம்பத்துல இருந்த Q வந்து CV சொன்னா இப்ப இருக்கிற Q என்ன இருக்கிறது? ஏற்றம் மாறாது. இப்ப இருக்கிற ஏற்றம் வந்து C into V0 C into V0 அப்படின்னா 2C V0 இருக்கும். இப்ப இது மட்டுப்பட்டா V0 வந்து நமக்கு என்ன வரப்போகுது? V/2 இருக்க போகுது. சரியா? என்ன அர்த்தம்னா ஏற்றம் மாறாது, இதிலிருந்து எனக்கு போக போகுது. அப்ப ஏற்றம் மாறலன்னு சொன்னா ஆரம்பத்துல இருந்த ஏற்றத்துக்கு வந்து நான் CV எடுத்து வச்சிருக்கேன். Q வந்து CV. இப்ப இருக்கிறது வந்து இதுல பிளஸ் இதுல. அப்ப CV0 CV0. அப்ப அழுத்தம் என்ன வரும்னா V0 வந்து V/2 வரைக்கும். இப்ப இருக்கிறது என்ன இருக்கும்டா V/2 வரைக்கும், இங்கேயும் V/2 வரைக்கும். அப்ப இது V/2 இது V/2 நல்லா யோசிங்க. அப்போ Q சமன் CV தானே உண்மையாவே. அப்ப இது மாறல, ரெண்டுக்குமே இது மாறலன்னா இது V/2 ஆயிடுச்சுன்னா இது Q/2 வரைக்கும். சரியாது? அப்ப இப்ப இருக்கிற இது வந்து ஏற்றம் வந்து Q/2. சரியாது? ஓகே தானே? இப்ப முதலாவது கூற்று என்ன சொல்லிக்கணும் பார்ப்போம். முதலாவது கூற்று வந்து கொள்ளளவு எக்ஸில் உள்ள ஏற்றம் Q/2 குறைகின்றது. சரியான பதில். Qல இருந்து Q/2 வருது. சரியா? ரெண்டாவது என்னன்னு, கொள்ளளவு எக்ஸிட்க்கு குறுக்கே உள்ள வோல்ட் அளவு அதன் தொடக்க பெருமானத்தில் இருந்து மாற மாட்டாது. வீல இருந்துச்சுன்னா வீலே ஆயிருக்கு, இல்லையே அதுவும் என்ன செய்யுது? அறவாசி ஆயிருக்கு. அப்ப அது கொள்ள. அடுத்து C என்ன சொன்னா கொள்ளளவு எக்ஸில் தேக்கி வைக்கப்பட்டுள்ள சக்தி. சக்தியை நமக்கு தெரியும். இந்த இடத்துல உண்மையா நடக்குது சக்தி சமன் உண்மையா QV என்று சொல்லலாம். சரியா? அல்லது half CV squared சொல்லலாம். half CV squared சொல்லலாம். சோ இந்த இடத்துல C வந்து மாற போறது இல்லையே என்ன, அது அவர C வந்து ஒரு நாள் மாற போறது இல்லை. அப்ப நேரவே சமன் V squared இருக்கு. இது அறவாசி ஆகுதுன்னு சொன்னா, V அறவாசி ஆகுதுன்னு சொன்னா V வர்க்கம் வந்து 4 மடங்கெல்லாம் குறையும். அப்ப சக்தி வந்து என்ன செய்ய போகுது? 4 மடங்கெல்லாம் குறைய போகுது. அப்ப அதுவும் பிழையான கூற்று. சரிதானே? அரைவாசியா போகுதுன்னு சொல்லி அதுவும் பிழையான கூற்று. அப்ப ஆன்சர் வந்து நமக்கு எத்தனை வரப்போகுதுன்னு சொன்னால் முதலாவது ஆன்சர்